ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ரெசிபி வந்து சாம்பார் பொடி இல்லாமல் ஒரு சாம்பார். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எப்பயும் நம்ம ரெகுலராக பண்ணுற சாம்பாரோட வித்தியாசமாக இருக்கும். நல்ல வெந்தயம் பெருங்காயம் வாசனையோட அருமையாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சில சமயம் வந்து நமக்கு சாம்பார் பொடி தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த சாம்பார் பண்ணிக்கலாம். இவன் இந்த சாம்பாருக்கு எந்த காய்கறியும் தேவையில்லை. இவன் காய்கறி ஷார்டேஜ் இருந்தால் கூட இந்த சாம்பார் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுட சுட நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு குவிக்கா ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஈஸி, டேஸ்டி, ஹெல்தி அண்ட் குவிக் சாம்பார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சாம்பாரை அவ்வளோ நல்ல வாசனையா இருக்கும். ஒரு 50லேருந்து 60 கிராம் துவரம் பருப்பு நான் ஒரு ½ அன் அவர் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை நான் குக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பருப்போட சேர்த்து வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் பருப்போட ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆயில், பவுடர் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக்கர் மூடி வெயிட்டையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. நான் வந்து ரெகுலராக ஒரு 3 விசில் வர வைப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பருப்பு வேக வைக்கும் போது எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அத்தனை விசில் வர வச்சுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான புளிக்காக நான் புளி பேஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டன்ட் புளி பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த புளி பேஸ்ட் யூஸ் பண்ணி நமக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஊற வைக்கிறது கரைக்கிறது வேலை மிச்சமாகும். இந்த சாம்பாருக்காக ஒரு நல்ல ஃபுல் டீஸ்பூன் ஹீப்டு டீஸ்பூன் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், புளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி பேஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த புளி பேஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம புளி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, புளி காய்ச்சல், சில சமயம் சட்னி, தொகையல், எல்லா இடத்துலையும் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஊற வைக்கணும் கரைக்கணும் அப்படிங்கிற வேலையே இல்லை. வேஸ்டேஜும் சுத்தமா கிடையாது, டைமும் நமக்கு சேவ் ஆகும். குக்கர் விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுவோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடணும், வெந்தயமும் நல்லா வறுப்படணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிடுவோம். காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிப்போம். இந்த சாம்பார் காரமே இதுதான். கருவேப்பிலை கொஞ்சம், நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும். பண்ணோம்னா அப்படியே வீடே மணக்கும். அப்படியே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டோம்னா டப்பா திறந்ததுமே அப்படி ஒரு வாசனையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன்ல ரொம்ப நேரம் நிற்க கூடாது. ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எல்லாமே குவிக்கா ஈஸியா டேஸ்டியா பண்ணணும். இதே தான் நான் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்க போறேன். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு, மூடியை திறந்துடலாம். பருப்பும் வெந்தயம் நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக வெந்தயம் சேர்த்துக்காது ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லியே நம்ம சாம்பார் பண்ணும்போது நம்ம எந்த மெத்தடில் பண்ணாலுமே கொஞ்சம் அது பருப்போட வெந்தயம் சேர்த்தோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்ல ஃபைபர் நமக்கு கிடைக்கும். புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வெந்த பருப்பை ஆட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், பாருங்க எவ்வளோ ஈஸியாக அந்த சாம்பார் முடிஞ்சுது. ஒரு பக்கம் குக்கர் வச்சோம், இந்த பக்கம் தாளித்து புளி தண்ணி கொதிக்க வச்சோம். இந்த பருப்பை ஆட் பண்ணிட்டாலே சாம்பார் முடிச்சிடும். காலையில் பிஸி டயத்தில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரிலாக்ஸாக சமைக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுட சுட சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு இந்த சாம்பார் போட்டு பிசைஞ்சு ஏதாவது பொரியல், வத்தல், சிப்ஸ், அப்பளம் எதோட சாப்பிட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கும். எவ்வளவு ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம இப்படி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.